சிறகடிக்க ஆசை இன்னைக்கு எபிசோடு சும்மா பயங்கரமாக போயிருக்குங்க. பயங்கரமான ட்விஸ்ட்டு. ரோகிணிக்கும் மனோஜுக்கும் ஒரு பெரிய போர்க்களமே. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் அந்த சேனலை பார்க்குறவங்க சேனலை சர்ச் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க என்ன பண்ணி பார்க்கலாம். நேற்று எபிசோடில் ஜட்ஜு ரோகிணி பார்த்து, ஏம்மா உனக்கு யாரும் வக்கீல் வரலையா கேட்க, அதுக்கு ரோகிணி, ஐயா எனக்கு அந்தளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லை, நானே வாதாடாமல் கேட்க, இன்றைக்கி மனோஜை கூண்டில் ஏற்றி கேட்குற ஒரு கேள்வி, அதாங்க ஒரு பெரிய ஹைலைட்டு. இதெல்லாம் பரவாயில்லங்க. ரோகிணி ஒரு படி மேலே போயிட்டு, ஐயா எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆனதையும், குழந்த இருக்கிறதும் மனோஜுக்கு தெரியும். மனோஜ் தான் வந்து யாருக்கும் சொல்லலை. அவங்க அம்மாவுக்கு பயந்து என்னையும் யாருக்கும் சொல்ல விடாமல் சொல்லிட்டாரு. இதுபோல் சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக்கு. மனோஜுக்கும் சரி, விஜய்க்கும் சரி கோர்ட்டில் கத்துறாங்க. ஜட்ஜி அவங்கள கூல் பண்ணி அமைதிப்படுத்த. அதுக்கப்புறம் கேட்குறாங்க, ரோகிணி, மனோஜ் நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் ஆன்சர் பண்ணு. என் பேர் கல்யாணி உனக்கு முன்னாடி தெரியுமா தெரியாதா கேட்க, மனோஜ் ஆமாம் தெரியும் சொல்கிறாரு. என் பையன் கிறிஷ் உன்னை அப்பா கூப்பிட்ருக்கானா இல்லையா? ஆமாம் கூப்பிட்ருக்காரு. இதை கேட்டோன்னு ஜட்ஜி, என்னம்மா உங்கள் ஆள் இது போல் பேசுகிற கேட்க, அதுக்கு வக்கீல், இல்லையா அவங்க எதுவும் குழப்பறாங்க. உடனே மனோஜ், இல்லைங்க அன்றைக்கி அவங்க பேய் வந்தது, பேய் வந்ததெல்லாம் வந்து அவங்க கல்யாணி கிறிஷ் அவங்க சொன்னாங்க, அதை வச்சு நான் தான் சொன்னேன். அதுபோல் சொல்லும்போது போட்டு குழப்புறாரு. என்னங்க உங்கள் ஆள் இப்படி குழப்புறாரு சொல்லிட்டு ஜட்ஜி கேட்க, இல்லை சார் இந்த விஷயத்த எதுவும் சொல்லலை சொல்லும்போது விஜயா கேட்டோன்னே மயக்கம் அடைஞ்சு கீழே விழுறாங்க. கீழே விழுந்தானே இன்றைக்கி இந்த கேஸை வந்து ஒத்தி வச்சிட்டாங்க. ஆனால் சும்மா சொல்ல விடாதாங்க, ரோகிணி எப்பயுமே இன்றைக்கி பயங்கரமாக வந்து ட்விஸ்ட் வச்சு இந்த கேஸையே வந்து மாற்றி விட்டாங்க. இன்றைக்கி இது போல் போயிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.